என்ன மாப்பிள்ளை பேரு தானே விழுந்து போச்சுது. இது டாக்டர் பார்த்தாருன்னா மனசு நொந்து போயிடுவாரு. என்ன மாப்பிள்ளை பேர் கீழே சாரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, எடுத்து ஒட்டுங்கயா. அந்த கை கொடுங்க. அக்கா, உங்க உள்ளங்கை செம்பருத்தி பூ மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா பேசுற. தேங்க்ஸ். அக்கா, இந்த மருதாணிய காலையில கழுவும் போது மருதாணி வச்சிருந்த இடம் நல்லா செவந்திருந்தா மாப்பிள்ளை மேல உங்களுக்கும் உங்க மேல மாப்பிள்ளைக்கும் கொல்ல பிரியம் இருக்கும்னு சொல்லுவாங்க. காலையில பார்த்தா தெரிஞ்சிடும். பூமிகா, கொஞ்சம் போன் எடு. அவர் தான் போன் பண்றாரு. யாரு? டாக்டர். அக்கா, நானா? என்ன நானா? கையில மருதாணி இருக்குல்ல, எடுத்து பேசு. அது நான் இன்னும் எடுக்கலடா, இருடா. அக்கா, அது எடு எடு. ஐயோ, பேசு. அந்த பாட்டு. அக்கா, இது எப்படி தர? இப்படிதானே? இப்படி பண்ணு. இப்படியா? ஆமா, பேசு. ஹலோ. சக்தி சொல்லுங்க மதன். காலையில நடக்க போற கல்யாணத்தை நினைச்சா ஐ அம் ஃபீலிங் நர்வஸ். உனக்கு எப்படி இருக்கு? ஏன் உங்களுக்கு நர்வஸா இருக்குன்னு சொல்றீங்க? அது தெரியல சக்தி, மனசுக்குள்ள இந்த கடிகார சவுண்ட் மாதிரி டிக்கு டிக்குன்னு ஒரு சின்ன த்ரில்லிங் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. யாரு? பூமிகா இல்லையா? சும்மா ரவுண்டா பேசுறேன். ஆமா சக்தி, ஏன் தெரியல எனக்கு. சரி, சாப்பிட்டாச்சா? இனிமேதான் சக்தி. அப்புறம் சக்தி, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். அப்ளிகேஷனா? என்னன்னு சொல்லுங்க. அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை பார்த்தே ஆகணும்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் ரூமுக்கு கொஞ்சம் வர முடியுமா? சாரி மதன். ஏன் சக்தி? என் கையில இப்போ மருதாணி வச்சிட்டு இருக்கேன். இப்போ அங்க வந்து பார்க்க கம்ஃபர்டபுளா இருக்காது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா நான் ஃபோன்லயே சாரி கேட்கட்டுமா? இல்ல வேணாம் சக்தி, நான் சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் ஃபோன் பண்ணேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காத. ஓகே ஓகே சக்தி, குட் நைட். குட் நைட் அண்ட் அட்வான்ஸ் குட் மார்னிங். நாளைய பொழுது நமக்கானது. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் சக்தி. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆமா, கையில மருதாணி போட்டிருக்கானே, அப்புறம் எப்படி கால் அட்டன் பண்ண? என்ன மொபைலுக்கும் சேர்த்து மருதாணி போட்டியா? நீங்க வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்களே ஒரு பொண்ணு, அவ தான் என் பக்கத்துல உட்காந்து காதுல போன் வச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா? சரி, அந்த பொண்ணுகிட்ட போன் கொடுக்குறியா? நான் பேசுறேன். அதான், அது பேசு. ஹலோ சக்தி, என்னடா ஆச்சு? கால் கட் பண்ணிட்டா. அப்பாடா, நல்ல வேளை தப்பிச்சோம். தம்பி, அம்மா என்னப்பா சொல்லுங்க. பூ எடுத்துட்டு போய் டெக்கரேஷன் பண்ணாம கையிலே வச்சிட்டு இருக்க? இதோ 2 செகண்ட்ல கட்டி கொடுத்துறேன் மேடம். ரெடி என்ன பண்ணிடுறேன். 2 செகண்ட்ல கட்டி கொடுத்துற? அங்க பாரு, மணமேடையில பொண்ணு மாப்பிள்ள பேரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன பண்றீங்க நீங்க? ஆல்ரெடி பேரெல்லாம் கட் பண்ணி ரெடியா தான் மேடம் வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா, அங்க ஒட்டணும் இல்ல? ஒட்டினா தானே தெரியும். சரி, பேரெல்லாம் சரியா இருக்கா? மேடம் எல்லாமே கரெக்டா நீ இருக்கு. மட்டுமா வேலை செய்யற? இல்ல ஆள் வந்துட்டு இருக்காங்க மேடம். சரி சரி, சீக்கிரம் அவுட். என்ன? சரிங்க மேடம். சாப்பிட்டியா? இல்ல மேடம், வேலையை முடிச்சிட்டு சாப்பிடலான்னு. நீ முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டு வேலையை சரிங்க பாரு. மேடம். சீக்கிரம் பண்ணிடுப்பா. ஓகே மேடம். பொன்னுரங்கம், பொன்னுரங்கம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. என்னப்பா ரெடியா? நான் சொல்ல மாட்டியா? நீ தான் இந்த கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான ஆளு. நீ தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். இந்த பாரு, பந்தி ரெடி பண்ணு. எங்க ஆளுங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம். சரி. சம்பந்தமா சாப்பிட்டீங்களா? இல்லங்க, இனிமேதான் சாப்பிடணும். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிடட்டும்னு சக்தி சொல்லுச்சு. அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சம்மந்திமா, உங்க சைடுல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒரு 20-30 பேர் வந்திருப்பாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம்.
அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு. அப்புறம் மாப்பிள்ளைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரூம்க்கே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொல்றேன். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஓகே, ஆனா மதனுக்கு வேணாம். ஏன் சம்பந்தி, கல்யாண மாப்பிள்ள வெறும் வயித்துல இருப்பாரு? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. மதன் எப்பவுமே நைட்ல சாப்பாடு அவாய்ட் பண்ணிடுவான். டிஃபன், பால், ஆப்பிள்னு லைட்டா தான் சாப்பிடுவான். அவன் அப்படியே பழகிட்டான். சரி சரி சரி, டாக்டர் இல்லீங்களா, அதான் காலையில என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. மதனுக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிஃபனே கொடுக்க சொல்லிடுறேன். சரி சம்பந்தி. அப்புறம் எங்க ஊர்க்காரங்க எல்லாம் சாப்பிட வர சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுங்க. போங்க, போய் எல்லாரும் சாப்பிடுங்க. வாங்க 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 சம்பந்தி. இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லிக்கிட்டு வணக்கம்மா. பரவாயில்ல, உட்காருங்கப்பா. எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. ஹலோ மதன், இப்ப நீலகிரியில் தான் இருக்க. நேரடியா உங்களை தான் பார்க்க வர்றேன். சும்மா வரல, முத்தானூர் கிராமத்துக்கு போய் சங்கரி சாட்சி சங்கரியோட வர்றேன். டேய் எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்கடா, கூப்பிடுறேன். டேய், எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு பேசுற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? டேய் போங்கடா, நான் சொல்றேன் போ. போங்க. சரிம்மா. யாரா போன்ல? போலீஸ்காரன் தான் பேசுறான். ஹலோ, என்ன சாட்சி, எந்த சங்கரி? பூமிகாவை ஏமாத்தி கன்னித்தாய் கோயில்ல வச்சு அந்த கன்னித்தாயவே சாட்சியா வச்சு அவளை கல்யாணம் பண்ணி அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டியே, அதுக்கு ஒரு சாட்சி இருக்குல்ல? சங்கரி, அவளை கூட்டிட்டு வர்றேன். அந்த பூமிகாவை ஏமாத்தி அவ வாழ்க்கையை நாசப்படுத்தி அவளை அம்போன்னு விட்டுட்டு வந்தையே, அதுக்கு ஒரு தண்டனை வேண்டாம்? அந்த கன்னித்தாயே சங்கரி உருவத்துல வர்றா. டேய் இங்க பாரு, உன் பூச்சாண்டி வேலை இனிமே என்கிட்ட நடக்காது. அப்படியே லைன்ல இரு. உனக்கு பதில் சொல்றதுக்கு எங்க அம்மா இருக்காங்க. அம்மா இந்தம்மா, அவனை உண்டில்லன்னு பண்ணுமா. ஹலோ, நான் மதனோட அம்மா பேசுறேன். யார் நீங்க? எதுக்காக என் புள்ளைய மிரட்டுறீங்க? ஏன், என்ன பத்தி உங்க பையன் உங்ககிட்ட சொல்லலையா? இத பாருங்க, நீங்க போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? நாளைக்கு கல்யாண மண்டபத்துல பார்க்கலாம். இத பாருங்க, இப்ப உங்களுக்கு என்னங்க வேணும்? பணமா? எத்தனை லட்சம் வேணும் சொல்லுங்க. இல்ல, பூமிகாவுக்கு உங்க பையன் வாழ்க்கை தரணும். சக்தி வாழ்க்கை காப்பாத்தப்படணும். உங்க பையன் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் சங்கரிங்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் எல்லார் முன்னாடி நிரூபிப்பேன். தேவையில்லாம நீங்க தான் அவமானப்பட வேண்டி வரும். நீங்க சங்கரையை கூட்டிட்டு வந்துட்டா எல்லாரும் அதை நம்பிடுவாங்களா? நீங்க பொய் சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் அதை நிரூபிப்பேன். அது உங்களால முடியாது. நான் பெருசா மதிக்கிற வெற்றிவேல் சாரோட தங்கச்சி பொண்ணை ஏமாத்தி உங்க பையன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானே, அதை நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். இங்க பாருங்க, சக்திக்கும் மதனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க பேசாம கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. தப்பா ஒத்துக்கிறதுக்கு கடவுள் விடியற வரைக்கும் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. இல்ல 4 பேருக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துல குற்றவாளியா நிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நாளைக்கு கல்யாண மண்டபத்துல சந்திப்போம். சந்திப்போம். நானும் தயாரா தான் இருக்கேன். வாங்க, கல்யாண மண்டபத்துல சந்திப்போம். வர்றேன். என்னமா சொன்னாம? காலையில மண்டபத்துக்கு வரானா? என்னது, என்னம்மா சொல்ற? டேய், நீ ஏன்டா பதற? அம்மா நான் இருக்கேன்ல. இத பாரு, நீ தேவையில்லாம எதையும் யோசிக்காம பேசாம இரு. படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்தா படுத்துக்க. நானே எவ்வளவு பெரிய அப்பா டக்கரை என்கிட்ட என்ன? ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சக்தி தான் என்ன இங்க போய். நம்ம மதன் என்ன பண்றான்? உள்ள படுத்துட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. இதுக்கு ஏதாவது போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழக்கம் வச்சிருக்கிறதுனால உன் மகன் இப்படி இருக்கா. ஆரம்பிச்சிட்டாரு. என்னம்மா, என்ன பண்றீங்க? என்னது? நாங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டியா? ஆமா கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். இங்க பாரு ரமாமணி, நான் அங்க போன்ல பேசினதை நீ யார்கிட்டயும் சொல்ல கூடாது. அப்படி நீ சொன்னா சக்தி வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நீ தான் என்கிட்ட போட்டு கொடுத்த. நீ சொன்னதுனால தான் நான் அந்த வீட்டுக்கு வந்து இப்படி பேசினேன்னு உன்னை காமிச்சு கொடுத்துருவேன். என்ன முழிக்கிற திருன்னு? நான் அப்படி சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அப்புறம் சோத்துக்கு நீ சிங்கிதான் அடிக்கணும்.
சொல்லுவியா? இல்லம்மா நான் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க கிழிச்சு கொட்ட நான் தாண்டவே மாட்டேன். நீங்க போங்க. அது போங்க. என்ன இந்த அம்மா ஒண்ணுமே புரியலையே. நான் பாட்டுக்கு போனேன். கேட்டியான்னு கேட்டாங்க. ஆமா கேட்டேன்னு சொன்னேன். என்ன கேட்டேன்னு அவங்களும் கேட்கல, நான் என்ன கேட்டேன்னு நானும் சொல்லல. ஆனா வெளியில சொன்னா வீட்டை விட்டு துரத்திடுவேன், சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சிருவேன்னு கார்ட்டூன் மூஞ்ச வச்சு பயமுறுத்திட்டு போறாங்க. என்னவா இருக்கும்? இவ்ளோ மிரட்டுறாங்கன்னா ஏதாவது ரகசியம் இருக்கும். கண்டுபிடிச்சு சொல்றேன். பூமிகா, ஆ, அம்மா பூமிகா, ஆ, சொல்லுங்கம்மா. இந்தம்மா இத. ஆ, சக்தி அக்காவுக்கும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் கொடுக்கணுமா? இல்ல மாப்பிளைக்கும் மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு வா போ. அம்மா நானா? ஐயோ அவங்க பசியா இருப்பாங்க, போய் கொடுத்துட்டு வா போ. இல்லம்மா. ஐயோ கடவுளே, இப்ப நாங்க போனா அவர் என்ன பாத்துருவாரு. சிக்கலா போயிடுமே. இது என்ன சோதனை? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ராமாக்கா, ராமாக்கா, ராமாக்கா. அப்படியே ஒண்ணு வச்சேன்னா ராமாக்கா கொய்யாக்கான்னு என் பேரு ரமாமணி அக்கா. அதுதான்க்கா. அக்கா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லு. அந்த பானகத்தை கொஞ்சம் போய் மாப்பிள்ளை ரூமுக்கு கொடுத்துறீங்களா? கல்யாண வீட்ல எதுக்குடி பானகத்தை கலந்து வச்ச? அது ஜூஸா? ஏன் அத நீயே போய் கொடுக்க வேண்டியதானே? இல்லக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. அடி வாங்குவடி. நீ என்ன இப்ப பத்தல வெக்கமா இருக்குன்னு சொல்ற? ஆமா, நாளை காலையில மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்ட போறாரா? இல்ல அப்போ நீயே போய் கொடு. இல்லக்கா, அங்க நிறைய பேர் வேற இருப்பாங்களா? எல்லாரும் படிச்சவங்க. படிச்சவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீ என்ன நீயே ஒரு வேலைக்காரி, என்ன வேலைக்காரி மாதிரி வேற சொல்லிட்டு இருக்க? அது காரணம் எல்லாம் சொல்லி. அதெல்லாம் இல்லக்கா. அதெல்லாம் கிடையாது. நீ மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, கேட்டல்ல, போய் பாரு போ. அக்கா ராமக்கா, நீ போய் குடுறி போடி. ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சா அவங்க ஒண்ணு நினைச்சு பேசிட்டு போறாங்களே. இப்ப அம்மா பார்த்தாங்கன்னா இந்த ஜூஸ் என்ன ஏன் கொடுக்கலன்னு என்ன? இந்த ஜூஸ மாப்பிள்ளைக்கும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும். கொண்டுட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? போ போ போ. மாப்பிள்ளை ரூம்ல ஆம்பளைங்களா இருப்பாங்க, அதான் தயக்கமா இருக்கு. அப்படியா? சரி சரி சரி, எங்கிட்ட கொடு, நான் போய் கொடுத்துக்கிறேன். நீ போய் சக்திக்கு உதவியா இருனா? சரிண்ணே. கடவுளே என்ன காப்பாத்து. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாவே இருக்கு. எப்பரா டேய், இந்த பட்டு வேட்டி சட்டை தான் காலைல கல்யாணத்துக்கு கொடுத்து போறேன். எங்க அம்மா ஸ்பெஷலா எனக்காகவே ஆர்டர் பண்ணி வர வச்சாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பட்டு வேட்டி சட்டையில நான் எப்படி சூப்பரா இருப்பேன்ல? சூப்பரா இருப்படா மச்சான். உனக்கு என்ன, இதான் காதல் பண்ணாச்சு. நீ வேற. டேய், அப்புறம் இப்பவே சொல்லிட்டேன், நாளைக்கு ரிசப்ஷன் முடியற வரைக்கும் எல்லாரும் இங்கே தான் இருக்கணும். ஓகேவா? ஓகேடா மச்சான். ரிசப்ஷன் முடியற வரைக்கும் இல்ல, மண்டபம் காலி பண்ற வரைக்கும் உன் கூட தான்டா இருப்போம். சக்தி கிட்ட நீ தனியா பேசுறதுக்கு நாங்க இறஞ்சலா இருப்போம்னு நினைச்சு நீ அனுப்பாம இருந்தா போதும். என்னடா இப்படி சொல்லிட்ட? நீங்களாம் என் உயிர் நண்பங்கடா. மதன், நீ கட்டிக்க போற பொண்ண நாங்க இன்னும் நேர்ல பார்க்கவே இல்லடா. ஆனா சஞ்சய் சொன்னா அவங்க உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காங்கன்னு. எப்படி மதன் இப்படி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண? எல்லாம் காட் கிஃப்ட் தான்டா. ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ, ஏன்டா இப்படி சொல்ற? என்னடா ப்ராப்ளம்? இந்த பொண்ணு ரங்கன்னு ஒருத்தர் இருக்கான்டா, சக்தியோட முறப்பையன். கிராமத்துல இருந்து வந்தான். அவனுக்கு சக்தி மேல ஒரு தலை காதல். ஊருக்குள்ள இந்த வேலைக்கெல்லாம் போகாம சைக்கிள் ரேஸ் அது இதுன்னு சுத்திட்டு இருந்தான். பாக்குறதுக்கு முரட மாதிரி இருந்தாலும் ஆள் நல்லா கொஞ்சம் சிகப்பா பர்சனாலிட்டியா தான் இருப்பான். பொண்ணுங்கெல்லாம் பார்த்தாலுங்கன்னு வச்சுக்க கொஞ்சம் ஆசைப்படுற மாதிரி தான் இருப்பான். ஆனா அவனை பார்த்தா எனக்கு தான் அப்படியே எரிச்சலா வரும். எனக்கு மட்டும் சக்தியை நிச்சயம் பண்ணலன்னு வச்சுக்க, அவன் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான். அவன் தாண்டா எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருந்தான். அப்புறமா எங்க அம்மா போயிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அப்படியே சால்வ் பண்ணாங்க. ஏன்டா இவ்வளவா நடந்து போச்சு? டேய்,
இதை வராம அவன் தாண்டா பொண்ணுரங்கம். சைக்கிள் சாம்பிராணி இல்ல சைக்கிள் சாம்ராட். அண்ணே எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து வந்துருக்கேன், ஜூஸ் எடுத்துக்குங்க. நீங்க தான் அந்த பொண்ணுரங்கமோ? ஆமாங்க, சாதாரண பொண்ணுரங்க இல்லனே, சோளம் தான் பொண்ணுரங்க. கையில ஜூஸ் வச்சிருக்கிறேன், அதான் வணக்கம் சொல்லவில்ல, வாயாலே சொல்லிக்கிறேங்க. வணக்கங்க, வணக்கம். ஜூஸ் எடுத்துக்கிறேங்க. என்ன ஹலோ, நீ என்ன ஜெர்மனி மரியா காட்ஸோ கோல் போட்டு ஜெயிச்சு கப்பு வாங்கிறதுக்கு? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா என்ன ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்ற மாதிரி இருக்குதுங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க, நான் சாதாரண ஆளு தாங்க. ஆனா எங்க ஊர்ல நிறைய சைக்கிள் போட்டியில கலந்துக்கிட்டு கப்பெல்லாம் சைச்சு வச்சிருக்கிறானுங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, டாக்டர் சாருக்கு எனக்கும் சைக்கிள் போட்டியெல்லாம் நடந்திருக்குதுங்க. அதுல நான் தாங்க டாக்டர் சாரை ஜெயிச்சிட்டேங்க. டாக்டர் சார் நான் ஜெயிச்சது உங்கள்கிட்ட சொல்லலீங்களா? மதனே நீ ஜெயிச்சிட்டியா? ஏண்டா மதனு இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லவே இல்ல? ஓ, அப்ப டாக்டர் சார் உங்ககிட்ட சொல்லலீங்களா? அதான் இப்ப நான் சொல்லிட்டேனே. ஆமாங்க, நான் டாக்டர் சார் ஜெயிச்சு போட்டேங்க. போட்டேன்னா வெற்றி தோல்வினா சகசம் தானுங்களே. என்னங்க நான் சொல்றது சரிதானுங்களா? ஏய், நீ ஜெயிச்ச கதையை கேட்கறதுக்கா நாங்கெல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஜூஸ் கொண்டு வந்தியா? கொடுத்துட்டு போய் வேலையை பாரு போ. டாக்டர் சார் வருத்தப்படாதீங்க, உடம்பு என்னத்துக்காக. இந்தா கொடுக்குறேங்க, இந்த ஜூஸ் எடுத்துக்கிறேங்க. இந்தாங்க எடுத்து. டாக்டர் சார் தெரியாம வந்துருச்சுங்க. என்ன மன்னிச்சிருக்க. டேய், டாக்டர் சார் நான் ஒன்றும் பிளான் பண்ணி கல்யாணத்துக்கு கட்ட போற பட்டு வேசியில வேணும் தானே ஊத்துனேன். டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. வாடா வாடா. தவறி விழுந்துருச்சுங்க. வாடா நீ. நான் சொல்றதை கேளு. நான் ஒரு இவ்வளவு திமிர்றா உனக்கு? வேணாங்க டாக்டர் சார், ஏதோ தெரியாம பட்டுருச்சு. சக்தி சக்தி, வேணாங்க டாக்டர் சார். என்ன வேணும்னு பிளான் பண்ணி பண்றியா? ஐயோ இல்லங்க, உண்மையிலே இருக்கிற தெரியாம இன்னைக்கு. வந்துருச்சுங்க. சக்தி சக்தி சக்தி. டேய் டேய் மதன், என்னடா பண்ற? சக்தி மாப்பிள, என்னாச்சு மாப்பிள? சக்தி பொண்ணு என்னப்பாச்சு? அதான் தெரியாம பட்டுடுச்சு. அதான் மதன் என்னாச்சு? ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டீங்க? மாமா, மதன் ஏன் உங்க சட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறாரு? மதன், முதல்ல மாமா சட்டையில இருந்து கையை எடுங்க. சக்தி நான் வந்து ஏய், நீ சொல்லாத, நான் சொல்ற சக்தி. இந்த பொண்ணுரங்கம் நான் கல்யாணத்துக்கு கட்டிக்க போற வேட்டியில வேணும்னே ஜூஸ் ஊத்திட்டான். மதன் தம்பி, பொண்ணுரங்கம் வேணும்னு சத்தியமா அப்படி பண்ணிருக்க மாட்டான். ஆமாங்க, எங்க பொண்ணுரங்க மாமாக்கு அந்த மாதிரி கெட்டனெல்லாம் இல்லங்க. அப்போ எங்க அண்ணன் தான் வேணும்னு பழி போட்டாருன்னு சொல்றீங்களா? ஆத்திரப்படாம பேசுங்கம்மா. பொண்ணுரங்கம் வேணும்னு அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். ஏதோ தற்செயலா அப்படி நடந்து போச்சு. ஜூஸ் கொட்டின பட்டு வேட்டி சட்டையை விட்டுடுங்க. இந்த பட்டு வேஷ்டி சட்டை வேண்டாம். இன்னும் ஒரு மணி நேரத்துல புது பட்டு வேஷ்டியும் சட்டையும் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்ன சம்பந்தி, எங்களுக்கு என்ன பட்டு வேட்டி சட்டை எடுக்கிறதுக்கு வக்கில்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்பவுமே உங்களுக்கு பொண்ணுரங்க தானே வசதி, அதான் அவனை தலையில தூக்கி வச்சுட்டு எல்லாரும் கொண்டாடுறீங்க. நாளைக்கு காலையில முகூர்த்தத்துக்கு அந்த பட்டு வெட்டி சட்டை தான் என் பையன் போட போறான். அதை இவன் ஜூஸ் ஊத்திருக்கானா, அப்ப அந்த ட்ரெஸ்ஸை இவன் போடக்கூடாதுன்னு அர்த்தம். இத பாருங்க சம்பந்தி, சக்திக்கும் என் பையனுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் இந்த பொண்ணு ரங்கத்துக்கு பிடிக்கல. சம்பந்தி, நீங்க எதுக்கோ எதையோ முடிச்சு போட்டு பேசுறது இந்த நேரத்துல அவ்வளவு சரியில்லைங்க. அப்போ பொண்ணு ரங்கம் பண்றது மட்டும் சரின்றீங்களா? ஏங்க, சக்தி எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறவங்க,
அவளுக்காக அவ்வளவு காஸ்ட்லியா நாங்க புடவை எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனா இந்த பொண்ணு ரங்கம் இவன் ஆத்தாக்காரி எடுத்து கொடுத்த புடவையை அவ கையில கொடுத்து கட்டிக்க சொல்றான், நகை எடுத்து கொடுத்து போட்டுக்க சொல்றான். அப்போ இவன் செய்யறதெல்லாம் சரியா? அட இவன் சக்தியுடைய முறமாமனவே இருந்துட்டு போட்டுங்க. அதுக்காக ஒரு மட்டு மரியாதை வேண்டாம்? என் பையன் பட்டு வேட்டியில ஜூஸ் கொட்டினா என்னங்க அர்த்தம்? என் பையன் சக்தி கழுத்துல தாலி கட்டுறது இவனுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? என்ன பேசாம இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன மாமா, ஏன் இவங்கெல்லாம் இப்படி தப்பு சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்க? ஆரம்பத்துல இருந்து அவர் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி எல்லாரும் குற்றம் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கலாமா? கொஞ்சம் கவனமா நடந்துக்க வேண்டாமா? ச்சே, உங்களோட கவன குறைவால எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா?